ஸோ வெல்கம் பேக் கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா நம்புகிறேன். ஃபைனலி ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா மரணபங்கமாக இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக சூப்பராக பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ட்ரெய்லருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்றை பற்றி பேசி ஆகணும். ட்ரெய்லரில் வந்த மியூசிக் பற்றி பேசி ஆகணும். பயங்கரமாக இருந்துச்சு மியூசிக். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் அந்த ஒன் பஞ்ச் மேன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பீஜம் போட்டிருப்பாங்க பாருங்கள், லிட்ரலி கூஸ் பம்மிங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அவ்வளோ பயங்கரமாக போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு சீசன் 1 சீசன் 2 அப்படியே பார்த்திங்கன்னா ரீகேப் வந்து போயிடுச்சு. அந்த மியூசிக் கேட்டவுடனே மியூசிக் பார்த்திங்கன்னா செம குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லர்லேயே இப்படி ஒரு மியூசிக்னா சீசனில் இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது மியூசிக்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபைனலி கம்மிங் டு ட்ரெய்லர். 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்திருக்கு. சீசன் 3 எப்படா வரும்னு சொல்லி ஃபேன்ஸை காக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லணும். இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காரோவை ஃபேஸ் பண்ணி தான் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெய்லரை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கௌரவை கட்டியிருக்காங்க. நம்ம போன சீசன்லேயே பார்த்துருப்போம். கௌரவ் பார்த்திங்கன்னா சம்பவம் பண்ணியிருப்பார். இந்த சீசன்லேயும் கௌரவ் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்கப்படும்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாகவே கௌரவை பார்த்திங்கன்னா கட்டியிருப்பாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த சீசனில் பார்த்திங்கன்னா கௌரவ் பார்த்திங்கன்னா ஒரு எண்டுன்னு சொல்லி இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா அவரோட ஆர்க் முடியும்னு சொல்லி மான்ஸ்டர் அசோசியேஷனை பேஸ் பண்ணி தான் அந்த ஆர்க் பார்த்திங்கன்னா மூவ் ஆக போகுது. அதோட பார்த்திங்கன்னா இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ரெய்லரை பார்த்திங்கன்னா கௌரவ் பார்த்திங்கன்னா ஏதோ மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ எதுக்காக ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போடுறான்னு சொல்லி சத்தியமாக ஐடியாவே இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா போன சீசனில் பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் அசோசியேஷன்லேருந்து கௌரவ தூக்கின்னு வர சொல்லி ஆர்டர் வந்திருக்கோம். கௌரவ பார்த்திங்கன்னா தூக்கின்னு போயிருப்பாங்க. ஸோ அதனால் அவர் மான்ஸ்டர் அசோசியேஷன் இதில் சேர்ந்துட்டாரா இல்லை பார்த்தீங்கன்னா அவர் சேராமல் அவங்க கூட ஃபைட் பண்ணுறாருன்னு சொல்லி சப்போஸ் மான்ஸ்டர் அசோசியேஷனில் சேர்ந்தனா பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டாமாவை டிஃபீட் பண்ணுறதுக்காக அவர் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் எடுக்கிறாருன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா சேராமன் தான் அவர் பார்த்திங்கன்னா மான்ஸ்டர்ஸை பார்த்திங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நான் ஐடியா பார்த்திங்கன்னா இல்லை. அதில் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நான் மான்ஸ்டர் அசோசியேஷன் ஆர்க் பார்த்திங்கன்னா பேஸ் பண்ணி மூவ் ஆக போகுது. ஸோ மான்ஸ்டர் அசோசியேஷன் ஆர்க் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆர்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன் பஞ்ச் மேனில். எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி லிட்ரலி ஐடியாவே இல்லை. ஸோ சீசன் வந்தால் தான் நம்மளுக்கு தெரிய போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நம்ம சைதாமாவை காட்டுவாங்களான்னு சொல்லி தெரியல. சைதாமாவை பார்த்திங்கன்னா போன சீசன்லேயே கொஞ்சமாக கேமியோ ரோல் மாரி தான் பண்ணியிருப்பார். ஸோ அதேமாதிரி இந்த சீசன்லேயே பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிவிடுவாங்களான்னு சொல்லி தெரியல. இதில் பார்த்திங்கன்னா அந்த மான்ஸ்டர் அசோசியேஷனோட லீடர் ஒரோச்சிக்கும் சைட்டாமாவுக்கும் ஃபைட் வரலாம். ஸோ தெரியல, சீசன் வந்தால் தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லரில் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே கொடுக்கல. இந்த மியூசிக் இந்த ட்ரெய்லர் ரொம்ப நாள் கழித்து வந்தது ஒரு ஒர்த்துன்னே சொல்லலாம். பார்த்ததுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அனிமேஷன் குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லரில் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லரில் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜேசி ஸ்டாஃப்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 பார்த்திங்கன்னா அனிமேட் பண்ண போகிறாங்க. அதாவது ஜிசி ஸ்டுடியோஸ் தான் எல்லாருமே. ஆனால் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்ததை பார்த்திங்கன்னா மாப்பா ஸ்டுடியோஸ் தான் இதை பார்த்திங்கன்னா அனிமேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா திரும்ப பார்த்திங்கன்னா இது ஜேசி ஸ்டுடியோஸ் கிட்டே போயிடுச்சு. ஜேசி ஸ்டுடியோஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் பஞ்ச் மேன் சீசன் 2 அனிமேட் பண்ணவங்க தான் பார்த்திங்கன்னா இப்போ ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 அனிமேட் பண்ணுறாங்க. நம்ம சீசன் 2 பார்த்ததுனால ஃபெமிலியராக இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக அடாப்ட் ஆகிடலாம். ஆனால் நிறைய ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா மாப்பா அனிமேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரீசன் சொல்லப்படுது. மாப்பா கிட்ட பார்த்திங்கன்னா சரியான மேன் பவர் இல்லாதனால சரியான ஷெட்யூல் டைம்னால தான் இதை அனிமேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. அதோட பார்த்திங்கன்னா மாப்பா பார்த்திங்கன்னா ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 பார்த்திங்கன்னா ஷெட்யூலில் ஆகிருந்தாங்க. அதனால கூட பார்த்திங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 உங்களால் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். பட் இருந்தாலும் மாப்பா கிட்ட போயிருந்தால் மாப்பாவோட அனிமேஷன் ஸ்டைலில் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். ஆனாலும் பரவாயில்ல. ஜேசி ஸ்டுடியோஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 5 வருஷம் டைம் இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இவங்க ஹெவியாகவே அனிமேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். சீசன் வந்தால் தான் தெரியும். சீசன் வந்தால் இந்த வருஷத்துலேயே 2024 பார்த்திங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் ஒரு பெஸ்ட் அனிமையாக சொல்லி வரலாம். ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 மான்ஸ்டர் அசோசியேஷன் ஆர்க் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆர்க்காக பார்த்திங்கன்னா வரலாம். ஸோ சீசன் வந்தால் தான் தெரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். எத்தனை பேர் பார்த்திங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 பார்த்திங்கன்னா ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னொரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye. Anime Galaxy.